எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கு பார்க்க போறது 2019 ரெண்டாவது எம்சிக்கு பார்க்க போறோம். 2019 ரெண்டாவது எம்சிக்கு பார்க்க போறோம். 2019 ரெண்டாவது எம்சிக்கு என்ன சொல்றாரு சொல்லிச்சுன்னா, ஓர் அணுவின் என்ன சொல்றாரு? ஓர் அணுவின் முதன்மை சக்தி சொட்டன் என் சமன் 3 உடன், ஓர் அணுவின் முதன்மை சக்தி சொட்டன் என் சமன் 3 உடன் இணைந்த இலத்திரன் சோடிகளின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை கேட்கான். ரெண்டாவது என்ன சொல்றான்? ரெண்டாவது எம்சிக்கு ஒரு அணுவின் முதன்மை சக்தி சொட்டன் என் சமன் 3 உடன் இணைந்த இலத்திரன் சோடிகளின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை என்னன்னு சொல்லி கேட்க. சரி பார்ப்போம். சரி பாருங்க, முதல்ல சக்தி சொட்டன்களை பார்ப்போம். சக்தி சொட்டன்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 4 வகையான சக்தி சொட்டன் இருக்காரு. ஒன்று என், அடுத்தது வந்துகிட்டு எல், அடுத்தது வந்துட்டு எம்எல், அடுத்தது வந்துகிட்டு எம்எஸ். இந்த எண்ன்றது யாருன்னு சொன்னா, இந்த எண்ன்றது யாருன்னு சொல்லிச்சுன்னா முதன்மை சக்தி சொட்டன். இந்த எண்ன்றது யாரு? முதன்மை சக்தி சொட்டன். இந்த முதன்மை சக்தி சொட்டன்றது பிரதான சக்தி மட்டத்தை குறிப்பாரு. இந்த முதன்மை சக்தி சொட்டன்றது பிரதான சக்தி மட்டத்தை குறிப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாவது எல். இந்த எல்ன்றது யாருன்னு சொன்னா உபசக்தி மட்டத்தை குறிப்பாரு. அதாவது இது வந்துட்டு என்னன்னு சொல்றேன்னு சொன்னா கோண உந்த சக்தி சொட்டன்னு சொல்றது. ரெண்டாவது வந்துட்டு எல், கோண உந்த சக்தி சொட்டன். முதலாவது எண் பிரதான சக்தி சொட்டன், முதன்மை சக்தி சொட்டன் பிரதான சக்தி மட்டத்தை குறிப்பாரு. ரெண்டாவது கோண உந்த சக்தி சொட்டன் அல்லது என்ன சொல்லலாம், திசைவில் சக்தி சொட்டன் சொல்லலாம். இது வந்துட்டு உபசக்தி மட்டத்தை குறிப்பாரு. மூணாவது காந்த சக்தி சொட்டன். மூணாவது என்ன? காந்த சக்தி சொட்டன். இந்த மூணாவது காந்த சக்தி சொட்டன் இந்த எம்எல் என்று, இந்த எம்எல் என்றது இந்த காந்த சக்தி சொட்டன் ஓபிட்டல குறிப்பாரு. இந்த காந்த சக்தி சொட்டன் செய்வாரு, ஓபிட்டல குறிச்சு காட்டுவார். அடுத்தது இந்த நாலாவது இது வந்துகிட்டு கரங்கள் சக்தி சொட்டன். இந்த எம்எஸ் கரங்கள் சக்தி சொட்டன். இது வந்துகிட்டு இலத்திரன் கரங்குற திசையை, அதாவது இலத்திரன் வந்துட்டு கரங்குற திசைய இவரு வகை குறிப்பார் எம்எஸ்ன்றது. சரிதானே? இதுல பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா முதலாவது பிரதான சக்தி மட்டத்துல என் சமன் 1 முதலாவது பிரதான சக்தி மட்டத்துல பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா ஒரே ஒரு உபசக்தி மட்டம் இருப்பாரு. யாரு? எஸ். யாரு? ஒரே ஒரு உபசக்தி மட்டம் இருப்பாரு, எஸ். அதே மாதிரி ரெண்டாவது பிரதான சக்தி மட்டத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க, எஸ்ஸும் பி. மூணாவது பிரதான சக்தி மட்டத்துல பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா யாரு இருப்பாங்கன்னா 3 பேர் இருப்பாங்க, எஸ் பி டி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாலாவது பிரதான சக்தி மட்டத்துல 4 பேர் இருப்பாங்க, எஸ் பி டி எஃப். இப்படின்னு சொல்லி என்ன செய்ய வேண்டாம், உபசக்தி மட்டங்கள் அதிகரிச்சுட்டு போவார். இதுல எஸ்ஸுக்கு நம்ம என்ன காட்டுவோம் சொன்னா எல் சமன் 0 சொல்லுவோம். அதே மாதிரி பிக்கு நம்ம என்ன செய்வோம் சொன்னா எல் சமன் 1 காட்டுவோம். டிக்கு நம்ம என்ன செய்வோம் சொன்னா எல் சமன் 2 சொல்லி தருவோம். அடுத்து அதே மாதிரி எஃப்க்கு பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எல் சமன் 3 சொல்லி காட்டுவோம். எஃப்க்கு எல் சமன் 3 காட்டுவோம். இந்த எஸ்ஸுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரே ஒரு ஓபிட்டல், எஸ்ல வந்துட்டு ஒரே ஒரு ஓபிட்டல் இருப்பாரு. இதுக்கு வந்துட்டு எம்எல் சமன் 0 மட்டும் வருவாரு. பில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா 3 ஓபிட்டல் இருப்பாங்க. இதுல வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு -1, இன்னொருத்தர் வந்துட்டு 0, இன்னொருத்தர் வந்துட்டு +1 இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டில வந்துகிட்டு 5 பேர் இருப்பாங்க. இதுல வந்துட்டு இதுக்குரிய எம்எல் வந்துட்டு ஒருத்தர் வந்துட்டு -2, இன்னொருத்தர் -1, இன்னொரு 0, அடுத்தது +1, அடுத்தது +2 வரைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஃப்ல வந்துகிட்டு 7 பேர் இருப்பாங்க. இதுக்குரியது எம்எல் வந்துகிட்டு -3, -2, -1, 0, +1, +2, +3 சொல்லி வருவாங்க. +3 சொல்லி என்ன எம்எல் நம்ம வகை குறிப்போம். எம்எல் என்ன செய்வோம்? வகை குறிப்போம். சரியா? இது பாருங்க, இது மாதிரி இருக்கும். சரிதானே? அடுத்த வந்துகிட்டு இது ஒவ்வொரு ஓபிட்டலையும் என்ன இருப்பாருன்னு சொல்லிச்சேன்னா 2 இலத்திரங்கள் இருப்பாரு. ஒவ்வொரு ஓபிட்டல் என்ன செய்யலாம்? 2 இலத்திரங்கள் ஆக மேக்சிமம் வந்து 2 இலத்திரையும் வந்துட்டு நிரம்பலாம். அந்த 2 இலத்திரம் எப்படி இருப்பாரு? ஒன்றுக்கொண்டு எதிர் திசையில வந்துகிட்டு என்ன செய்வாங்க? கறங்குவாங்க. அதுல ஒருத்தர் வந்துகிட்டு நம்ம என்ன செய்வோம்? +12, ஒருத்தர் வந்துகிட்டு +12 சொல்லுவோம், இன்னொருத்தர் வந்துட்டு -12 சொல்லுவோம். இதான் வந்துகிட்டு எம்எஸ். இதான் வந்துகிட்டு எம்எஸ் இருக்கும். இதான் வந்துட்டு எம்எஸ். சரிதானே? சரி. இதுல இந்த சக்தி சொட்டன் இது எனத்துக்கு முக்கியமானவர்டா. இந்த சக்தி சொட்டன் எதுக்கு முக்கியமானவன் சொல்லிச்சேன்னா
ஒரு இலத்திரனை என்ன ஒரு இலத்திரனை வகை குறிக்கிறதுக்கு ஒரு இலத்திரனை குறிப்பிட்டு இவர்தான் சொல்லி காட்டுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை இந்த சக்தி சொட்டன் இந்த 4 சக்தி சொட்டனும் முக்கியமானவர் இந்த 4 சக்தி சொட்டன் வேலை என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப பாருங்க சொல்றேன் இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க ஒருத்தருக்கு வந்துட்டு நீங்க ஒரு லெட்டர் ஒன்னு அனுப்ப போறீங்க ஒருத்தருக்கு வந்துட்டு யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு வந்துட்டு லெட்டர் ஒன்னு அனுப்ப போறீங்க லெட்டர் ஒன்னு அனுப்ப போறீங்கன்னு சொல்லி சொன்னா அட்ரஸ் எழுதுவீங்க என்ன அட்ரஸ் எழுதுவீங்க அட்ரஸ் பாத்தீங்கன்னா இப்ப அவர் பேர் குமார்னு சொல்லி சொன்னா குமார் என்ன அட்ரஸ் எழுதுவீங்க குமார் சாரி பேர் எழுதுவீங்க அடுத்து என்ன செய்வீங்க அவர வீட்டு இலக்கம் எழுதி வைப்பீங்க இப்ப வீட்டு இலக்கம் எழுதுவீங்க நம்பர் 13 நம்பர் 13 அடுத்தது ஸ்ட்ரீட் எழுதி போடுவீங்க 40th லேன் அடுத்து என்ன வெள்ளவத்தன் எழுதுறேன் வெள்ளவத்தன் எழுதுறேன் சரிதானே குமார் நம்பர் 13 40th லேன் வெள்ளவத்தன் எழுதுறேன் சரியா இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப நீங்க அட்ரஸ் எழுதிட்டீங்க இப்ப லெட்டர் போகுது வெள்ளவத்தைக்கு போகும் வெள்ளவத்தையில இருந்து என்ன செய்வான் அவன் 40th லேனுக்கு போவான் 40th லேன்ல என்ன செய்வான் நம்பர் 13 வீட்டு தேடுவான் வீட்டுல இருந்து குமார்ன்ற பேரை கூப்பிட்டு என்ன செய்வான் லெட்டரை கொடுப்பான் சரிதானே இப்ப நீங்க இந்த குமார்ன்ற பேர் எழுதல குமார்ன்ற பேர் எழுதாம இந்த 3ஐயும் எழுதி வச்சிருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா அவனு செய்வான் வெள்ளவத்தை போவான் 40th லேன் போவான் அடுத்து என்ன செய்வான் நம்பர் 13 போவான் ஆனா யாருக்கு அந்த அட்ரஸ் வந்திருக்குன்னு தெரியாது அப்ப அந்த லெட்டர் வந்துட்டு யாருக்கு வந்திருக்குன்னு தெரியாம இருக்கு அப்ப இன்னாருக்குன்னு சொல்லி என்ன செய்யறது நம்மளுக்கு குறிப்பிட்டு அந்த லெட்டரை கொடுக்க இயலாம இருக்கு இது நீங்க குமார்னு எழுதிருக்கீங்க 40th லேன் எழுதிருக்கீங்க வெள்ளவத்தன் எழுதிருக்கீங்க இந்த வீட்டு இலக்கம் எழுதல இப்ப வெள்ளவத்தைக்கு போவான் 40th லேனுக்கு போவான் அந்த 40th லேன்ல இருக்கிற குமார் எத்தனை பேர் இருப்பான் ஒரு 5-6 பேர் இருப்பான் இப்ப 5-6 பேர்ல யாருக்கு இந்த லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்ல இயலுமா சொல்ல இயலாது இது இந்த 40th லேன் எழுதாம விட்டீங்கன்னு சொல்லி சொன்னா குமார் நம்பர் 13 வெள்ளவத்தை இருக்குது வெள்ளவத்தையில எத்தனையோ ஸ்ட்ரீட் இருக்கும் அதுல எத்தனையோ நம்பர் 13 வீடு இருக்கும் அதுக்குள்ள எத்தனையோ இடத்துல குமார்ன்னு இருக்கலாம் ஆகவே நம்மளுக்கு என்ன செய்யணும் ஒருத்தரை இன்னார்தான் சொல்லி குறிப்பிட்டு காட்டுறதுக்கு அந்த நீங்க லெட்டர் ஒன்று அனுப்புறீங்கன்னா இன்னார்தான் சொல்லி குறிப்பிட்டு காட்டுறதுக்கு என்ன செய்யணும் இந்த 4 பேரும் தேவைப்படுறாரா இல்லையா இதே மாதிரிதான் ஒரு இலத்திரனை குறிப்பிட்டு காட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை இந்த இருக்கிற 4 பேரும் தேவை ஒரு இலத்திரனை குறிப்பிட்டு காட்டுறதுக்கு இந்த 4 பேரும் உங்களுக்கு தேவைப்படுவார் சரிதானே இந்த 4 பேர்ல ஒருத்தர் இல்லாட்டி இந்த 4 பேர்ல ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு என்ன செய்யலாது இவரை இன்னார்தான் சொல்லி குறிப்பிட்டு காட்ட இயலாது இன்னார்தான் சொல்லி குறிப்பிட்டு காட்ட இயலாது இதுல அவன் என்ன சொல்றீங்கன்னு சொல்லி சொன்னா n-3 பிரதான சக்தி மட்டத்துல n-3 பிரதான சக்தி மட்டம் அதாவது n-3 முதன்மை சக்தி சொற்றொடரில் இருக்கக்கூடிய ஆகக்கூடிய என்ன இலத்திர சோடிகள எண்ணிக்கை கேட்கான் இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா n-1 ஒரே ஒரு பிரதான சக்தி ஒரே ஒரு உபசக்தி மட்டும் தான் இருக்குது அது எஸ்ல வந்துகிட்டு 2 இலத்திரன் இருக்கலாம் அதாவது மேக்சிமம் ஒரு சோடி இருக்கலாம் அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா n-2ல எஸ்ல 2 இலத்திரன் பீல 6 இலத்திரன் மொத்தம் 8 இலத்திரன் அதாவது மேக்சிமம் 4 சோடி இருக்கலாம் n-3ல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எஸ்ல 2 பீல 6 டில 10 மொத்தம் 18 இலத்திரன் அதாவது மேக்சிமம் 9 சோடி இருக்கலாம் n-4ல பாத்தீங்கன்னா இதுல எஸ்க்கு 2 பிக்கு 6 டிக்கு 10 இதுக்கு எஃப்க்கு வந்துட்டு 14 மேக்சிமம் 32 இலத்திரன் அதாவது 16 சோடி இருக்கலாம் நம்மள்ட்ட கேட்டது n-3ல நம்மளுக்கு என்ன செய்யலாம் மேக்சிமம் வந்துட்டு 9 சோடி இருக்கலாம் 9 சோடி இருக்கலாம் எத்தனாவது ஆன்சர் 5வது ஆன்சர் இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா சரியா இதுல பாரு இப்ப சோடியம் இருக்கான்னு வச்சுக்கோமே சோடியத்துக்கு என்ன ஒரு இலத்திரன் எப்படி 1s2 2s2 2p6 3s1 யார் வருவாரு 3s1 வருவார் 3s1 பாத்தீங்கன்னா 3வது பிரதான சக்தி மட்டத்துல எஸ் ஓபிட்டல்ல எஸ் உபசக்தி மட்டத்துல என்ன இருப்பாருன்னு சொல்லி சொன்னா ஒரு இலத்திரன் இருக்காரு இதுக்குரிய சக்தி சோட்டம் எழுதிச்சேன் இதுக்குரிய சக்தி சோட்டம் எழுதிச்சேன் என்ன எழுதுவாய் n-3 3s1 தான் n-3 l 0 அடுத்தது ml என்ன வருவாரு 0 வருவாரு
அடுத்தது எம்எஸ் சமன் ஒன்று பிளஸ் ஆஃப் எழுதுவாய் அல்லது என்ன மைனஸ் ஆஃப் எழுதுவாய். நான் பிளஸ் ஆஃப் எழுதுறேன். அதே மாதிரி 2p6 பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா 3 இருப்பாரு, இதுலயே என்ன இருப்பாரு, ஒவ்வொன்றுல ரெண்டு ரெண்டு எழுத்து இருப்பாரு, ரெண்டு எழுத்து இருப்பாரு. இப்ப இதுல இருக்கிற ஒரு எழுத்து எழுத சொல்லிருக்கான்னு சொல்லிச்சுன்னா என்ன சொல்லுவாய் நீ, 2p6 தானே. அப்ப என்ன போடுவாய், n சமன் 2, l சமன் 1, ml சமன் ஒன்று பிளஸ் 1 இருக்கலாம், 0 இருக்கலாம் அல்லது -1 இருக்கலாம். நான் என்ன செய்யறேன், பிளஸ் 1 இருக்கேன். அடுத்த என்ன செய்வாய், எம்எஸ் சமன் ஒன்று பிளஸ் ஆஃப் இருக்கலாம் அல்லது மைனஸ் ஆஃப் இருக்கலாம். நான் மைனஸ் ஆஃப் இருக்கேன். ஒன்று பிளஸ் ஆஃப் இருக்கலாம் அல்லது மைனஸ் ஆஃப் இருக்கலாம். இப்ப நைட்ரஜன் எடுத்துக்குவேன். நைட்ரஜனுக்கு எடுத்த என்ன இருப்பாரு, 1s2 2s2 2p3 வரும். இந்த 2p3 பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா 3 எழுத்துறனும் எப்படி இருப்பாரு, இந்த மாதிரி இருக்கு. 3 எழுத்துறனும் என்ன செய்வாங்க, ஒரே திசையில இருப்பாங்க. இதுல இந்த இருக்கிறதுக்கு இவருக்குரிய சக்தி சுட்ட எழுதினேன்னு சொல்லிச்சுன்னா n சமன் 2, l சமன் 1, ml சமன் நான் என்ன செய்யறேன் 0 எடுக்கேன். அடுத்தது ms சமன் பிளஸ் ஹாஃப்னு எடுக்கணும்னு வச்சுக்கோமே, என்னென்னு போடுறேன், நீ பிளஸ் ஹாஃப்னு போடுறேன். அதே மாதிரி இவருக்கு எழுதினேன்னு சொல்லிச்சுன்னா n சமன் 2, l சமன் என்ன ஒரு 1, ml சமன் நான் என்ன செய்யறேன்னு சொல்லிச்சேன்னா இவருக்கு நான் பிளஸ் 1 எடுக்கேன், பிளஸ் 1 எடுக்கேன். ms சமன் நீ இங்க பிளஸ் ஹாஃப் எடுத்திருக்கேன்னு சொன்னா இங்க என்ன வரணும், பிளஸ் ஹாஃப் தான் வரணும். என்ன வரப்பாரு, பிளஸ் ஹாஃப் தான் வரும். ஏண்டா 3 வரும் ஒரே திசை. அதே மாதிரி இவருக்கு எழுதினேன்னு சொல்லி என்ன வரப்பாரு, n சமன் 2, l சமன் இங்க பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா l சமன் 1, ml சமன் என்ன வருவாரு, இங்க 0 வந்துட்டாரு, இங்க பிளஸ் 1 வந்துட்டாருண்டா, மீதம் இருக்கிறது -1, அது -1 இங்க வருவாரு. ms சமன் பார்த்தீங்கன்னா இங்க ரெண்டு இடத்துல பிளஸ் ஹாஃப், அதே மாதிரி இங்க என்ன வருவாரு, பிளஸ் ஹாஃப். ஏண்டா 3 பேரும் ஒரே திசையிலான் இருப்பாங்க. 3 பேரும் ஒரே திசையில தான் இருப்பாங்க. சரி, என்ன கேள்வி கேட்டுக்கான்னு சொல்லிச்சுன்னா அவன் n சமன் 3ல இருக்கிற அதிகூடிய இலத்திரன சோடிகள் எண்ணிக்கை, அதிகூடிய இலத்திரன சோடிகளின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை தானே கேட்கான். இலத்திரன சோடிகள் உயர்ந்தபட்ச எண்ணிக்கைன்னு 9 சோடி, 18 இலத்திரன் 9 சோடி. இதான் 2019 2வது MCQ கூடிய விளக்கமா இருக்கு. சரி பிள்ளைகள்.